வணக்கம். இன்னைக்கு நாம எல்லோருமே அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். சித்தா, ஆயுர்வேதம், ஏன் மாடர்ன் மெடிசின் எவ்வளவு மருந்துகள் எடுத்தாலும் சில சமயம் நமக்கு ஏன் ஒரு பலனும் கிடைக்கிறதில்ல? வாங்க, இதுக்குள்ள இருக்கிற உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். உங்கள பல பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? நல்ல டாக்டர் கிட்ட போயிருப்போம், அவங்க சொன்ன மருந்தையும் கரெக்டா சாப்பிட்டிருப்போம். ஆனா நோய் மட்டும் குணமாகி இருக்காது. ஒரு கட்டத்துல மருந்து மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த முழு உரையாடலோட முக்கியமான புள்ளி. நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம், மருந்து தான் சரியில்லையோன்னு. ஆனா உண்மை அது இல்ல. பிரச்சனை மருந்துல இல்லவே இல்ல. அந்த மருந்த நம்ம உடல் ஏத்துக்கிற மாதிரி நம்ம தயார் செய்யாததுல தான் முழு பிரச்சனையும் இருக்கு. நாம செய்யற இந்த ஒரு அடிப்படை தவறு தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ விஷயம் என்னன்னா, பழிய மருந்து மேல போடுறத விட்டுட்டு நாம உடம்ப முதல்ல பார்க்கணும். ஏன்னா மருந்தோட வேலையில எந்த குறையும் இல்ல. ஆனா அந்த மருந்தோட சக்தியை உள்வாங்கிக்கிற தகுதி நம்ம உடம்புக்கு இல்லாம போயிடுச்சு. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் உண்மை. சரி, அப்போ மருந்து உண்மையிலேயே நம்ம உடம்புக்குள்ள என்னதான் செய்யுது? அது என்ன போட்ட உடனே நோயை சரி பண்ணிடுற ஒரு மேஜிக்கா? நிச்சயமா இல்ல. வாங்க, மருந்துனா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண், அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. நம்ம உடம்புல ஒரு உறுப்பு, உதாரணத்துக்கு கல்லீரல்னு வச்சுக்கலாம், அது பலவீனமாகும்போது அதோட இயல்பான அதிர்வெண் குறைஞ்சிடும். நாம எடுத்துக்கிற மருந்து என்ன பண்ணும்னா, அந்த குறைஞ்ச அதிர்வெண்ணை மறுபடியும் சரியான லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு தூண்டுதலா வேலை செய்யும். அவ்வளவுதான். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த மருந்தோட அதிர்வெண், அதாவது அதோட சக்தி பாதிக்கப்பட்ட செல்களுக்குள்ள போகணும் இல்லையா? ஆனா ஒரு அழுக்கு பிடிச்ச கண்ணாடி வழியா வெளிச்சம் எப்படி உள்ள போகாது, அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு தடை இந்த மருந்தோட சக்தியை உள்ளேயே போக விடாம தடுத்து நிறுத்திடுது. அப்போ அந்த அழுக்கு, அந்த தடை எது? அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம குடலுக்கூட தான் பல வருஷமா ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஆமாங்க, வருடக்கணக்கா நம்ம குடல்ல தேங்கி கிடக்கிற கழிவுகள் தான் அந்த தடை. அது ஒரு கவசம் மாதிரி குடலை மூடி நமக்கு தெரியாமலே நமக்கு எதிரா வேலை செஞ்சுகிட்டு இருக்கு. இந்த கழிவு கவசம் என்னெல்லாம் பண்ணுதுன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு பேரு இம்பாக்டட் ஃபீசஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பல வருஷமா குடல் சுவத்துல ஒட்டிப்போன பழைய மலம். இது இருக்கிறதால நீங்க எவ்வளோ சத்தான உணவு சாப்பிட்டாலும் சரி, எவ்வளோ காஸ்ட்லியான மருந்து சாப்பிட்டாலும் சரி, அதோட சத்துக்களை குடல் உறிஞ்சவே உறிஞ்சாது. இதனால மருந்து ரத்தத்துல கலக்காம அப்படியே கழிவா வெளியே போயிடும். இதை இன்னும் சிம்பிளா ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, ஒரு ரூம்ல குப்பை கொட்டி கிடக்குது. அதை கிளீன் பண்ணாம நீங்க பாட்டுக்கு சென்ட் அடிச்சா என்ன ஆகும்? அந்த வாசனை கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற குப்பை நாத்தம் அப்படியே தான் இருக்கும். அதே கதை தான் இங்கேயும். குடலை சுத்தம் செய்யாம மருந்து சாப்பிடுறது குப்பை மேல சென்ட் அடிக்கிற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தீர்வு மருந்துல மட்டும் இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. மருந்து நம்பி சும்மா உட்காந்துட்டு இருக்காம நம்ம உடம்ப நாம தான் பராமரிக்கணும். மருந்துங்கிறது ஒரு கருவி மட்டும்தான். உண்மையான செயல்பாடு நம்ம கிட்ட இருந்து தான் வரணும். இந்த அட்டவணையை பாருங்க, விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் குடல் தூய்மை, இன்னொரு பக்கம் மருந்து. குடல் தூய்மைங்கிறது ஒரு மெயின்டெனன்ஸ், அது நம்மளோட சுயமுயற்சி, ஒரு நேரடியான செயல். ஆனா மருந்துங்கிறது ஒரு டூல், ஒரு கருவி. அது உடம்ப சரி செய்ய ஒரு தூண்டுதல் கொடுக்குமே தவிர வேலையை முழுசா செய்யாது. அப்போ முதல்ல மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் தான் கருவியை பயன்படுத்தணும். அப்போ குடலை சுத்தம் செய்ய என்ன பண்ணணும்? சும்மா மாத்திரை போட்டா போதுமா? இல்ல, இதுக்கு நேரடியா சில வேலைகள் செய்யணும். எனிமா எடுத்துக்கிறது, பேதிக்கு சாப்பிட்றது, இல்ல உண்ணா நோன்பு இருக்கிறது மாதிரி நேரடியான செயல்பாடுகள் ரொம்ப அவசியம். இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் மெனக்கடணும். சரி, இவ்வளோ நேரம் பேசினதோட முக்கியமான சாராம்சத்துக்கு இப்ப வந்திருக்கோம். குணம் அடையணும்னா அதுக்கு ஒரு சரியான வரிசை முறை இருக்கு. அந்த ஆர்டரை கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். இத ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. ஸ்டெப் 1, முதல்ல இன்ஜினை சர்வீஸ் பண்ணி கிளீன் பண்ணணும். அதுதான் நம்ம குடலை தூய்மைப்படுத்துறது. ஸ்டெப் 2, இன்ஜின் கிளீன் ஆனதும் பெட்ரோல் போடணும். அதுதான் சத்தான உணவு. ஸ்டெப் 3, கடைசியா தான் ஸ்டார்டரை யூஸ் பண்ணணும். அதுதான் மருந்து. இந்த ஆர்டரை மாத்தி அழுக்கு இன்ஜின்ல பெட்ரோல் ஊத்தி ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஓடுமா? ஓடாது. அதேதான் நம்ம உடம்புக்கும். இறுதியா இந்த உதாரணத்தை உங்க மனசுல அப்படியே பதிய வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் ரொம்ப அழுக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு சுத்தமான பசும்பாலை கொண்டு வந்து அதுல ஊத்தினாலும் என்ன ஆகும்? அந்த பால் கெட்டு தான் போகும். இதுல தப்பு பாலோடது இல்ல, பாத்திரத்தோடது. இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். உங்க உடம்புங்கிற பாத்திரம் நீங்க எடுத்துக்கிற மருந்துங்கிற பாலை ஏத்துக்கிற அளவுக்கு சுத்தமா இருக்கா? இனிமேல் மருந்து வேலை செய்யலேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம உடலை அந்த மருந்துக்காக நாம தயார்படுத்தியிருக்கோமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.